Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஷ்பா 2 படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை வந்து சுகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அதே காஸ்டியூம் தான் வந்து இந்த படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில கேரக்டர் வந்து அழகு. அதில் முக்கியமான கேரக்டர் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு, சௌகப் சச்தேவ், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் பார்த்தா இந்த 2 பேர் தான். அப்புறமேட்டு இசையிலையும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூடுதல் பின்னணி இசை, அடிஷ்னல் பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு நம்ம சாம் சிஎஸ், நம்ம ஊரில் வந்து சாம் சிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பிஜிஎம் ஃபுல்லாகவே அவர் போட்ட ஒரு ஃபீல் தான் இருந்தது. பிகாஸ் அவரோட அந்த டச்சு இங்கே படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். அவரோட ஸ்டைல் வந்து நமக்கு தனியாக தெரியும். இந்த படத்தில் படம் ஃபுல்லாக அவங்க தான் பிஜிஎம் போட்டிருக்காங்க. அதாவது கூடுதல் பின்னணி இசைன்னு இல்லாமல் ஃபுல் கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் மியூசிக்னு அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்கும் அங்கங்கே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவருடைய மியூசிக்கை வந்து இந்த படத்துலேயும் அங்கங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கூடுதல் பின்னணி இசைன்னு சொல்லிட்டு இவரோட பேரை போட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. பிகாஸ் படத்தில் உள்ள முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலேயுமே இவரோட மியூசிக் தான் வருது. இன்ட்ரோ சீனு, ஜாக்காவோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ், இது எல்லாத்துலேயுமே இவர் தான் மியூசிக் போட்டிருக்கிறதா அவரே வந்து ஒரு ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு அஃபிஷியல் பேஜில். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்ல ரிசப்ஷன் கிடச்சி. அந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ஹிட் வந்து கிடச்சி. கேஜிஎஃப் 2 மாதிரி, பாகுபலி மாதிரி அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிச்சு. பேன் இண்டியா படத்தில் அந்த ஒரு படத்தோட லிஸ்ட்டுமே இருக்குது. அதனால புஷ்பா 2க்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் நார்த்லேயுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் வந்து புஷ்பா 2க்கு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நியூஸில் படித்தேன். ஸோ பார்ட் 1 நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி பார்ட் 2 நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா இல்லையா, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் சுகுமார் தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்காகவே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பிகாஸ் இந்த படமே வந்து ஒரு ஸ்மக்லிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஸ்மக்லிங் அப்படின்ற போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கம், இல்லை இந்த கொக்கைன், அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து சின்னது, ஸோ ஈஸியாக ஹைட் பண்ணி நம்ம வந்து ஸ்மக்லிங் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்தை வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1000 டன் 2000 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதை வந்து இவங்க ஸ்மகிள் பண்ணுற மாதிரி காட்டி அதை மக்கள் நம்மெல்லாம் பார்த்து நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு இடத்துல கூட நம்ம வந்து இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியம், இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லாஜிக்கலாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த படமே ஒர்க் ஆகுது. பிகாஸ் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்மக கடத்தல் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே வந்து நகருது. ஸோ இந்த பேஸே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா படமே வந்து ஒர்க் ஆகாமல் போகக்கூடியல. ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட நம்மளை வந்து அதை பற்றி யோசிக்க முடியாமல் இந்த சீனை பாருங்க, இந்த சீனில் உள்ள மாசை வந்து பாருங்க, இந்த சீனில் உள்ள எமோஷனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அந்த அளவுக்கு மேக்கிங் சூப்பராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எல்லா நடிகை கிட்டமிருந்து ஒரு அட்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்காங்க. அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட 100% பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது, அல்லு அர்ஜுன் வந்து டான்ஸில் வந்து பின்னி படல் எடுத்தோ நமக்கு தெரியும். ஆனால் அந்த டான்ஸில் கூட ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தனித்துவமாக வந்து நமக்கு தெரியுது. அந்தளவுக்கு வந்து எல்லாக்கிட்டையுமே வந்து நல்லா வந்து வேலை வாங்கியிருக்காங்க. படமும் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம். பட் ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து போகே அடிக்காத அளவுக்கு வந்து படத்தை வந்து ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் ஒரு இடத்துல கூட சலசலப்பு சத்தம் கேட்கவே இல்லை. என்னடா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்லா வந்து இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே தெரியல. அது ரைட்டிங்காக ஈஸி, எக்ஸிக்யூஷனாகவும் கஷ்டம், பர்ஃபார்மன்ஸும் கஷ்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 பேர்த்தையுமே பார்க்கணும். டேரக்டர்ஸாகையும் பார்க்கட்டும், அல்லு அர்ஜுன் சாரையும் வந்துமே நம்ம வந்து பார்க்கட்டும். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து நம்பணும். இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்காத அளவுக்கு நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கைத்தட்டு விசில் அடிக்கணும். அந்த மாதிரி அல்லு அர்ஜுன் சாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேரக்டர்ஸாகவும் வந்து அது வந்து அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காகவே இந்த படத்தை ஒரு 4-5 வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்திய சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட், இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்காக அல்லு அர்ஜுன் சார் நல்ல உழைப்பை கொடுத்துருக்காரு. அப்புறமேட்டு அந்த
ஜாத்ராவில் ஒரு டான்ஸ் மூமெண்ட் ஒன்று இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியிருக்காரு. அந்த ஸ்டெப்ஸில் வந்து நிறைய எமோஷனை வந்து அவங்க வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டான்ஸ்லாம் அல்லு அர்ஜுன் சாரால மட்டும்தான் பண்ண முடியும். அல்லு அர்ஜுன் சார் தவிர வேறு யார் பண்ணாலுமே அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகிக்குமா அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறமேட்டு படம் ஃபுல்லாகவே ஒரு புஷ்பா அப்படின்ற ஒரு கேரக்டராக தான் நமக்கு தெரியவாக தவிர எந்த ஒரு இடத்துலையுமே அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாத மாதிரி படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே அவருக்கு வந்து நேஷனல் அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நமக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்குதோ இல்லையோ, பட் நமக்கு அந்த அளவு உழைப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண் கூட தெரியுது. அவர் போக எஃபோர்ட் எல்லாமே நமக்கு தெரியுது. நம்ம தமிழ் சினிமாலுமே விக்ரம் சார் நல்லா உழைப்பு போட்டு நடிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பல பேர்த்தோட உழைப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இந்த படத்தில் அந்த சீனில் நமக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்குலாம் அழுகே வந்துடுச்சு. அந்தளவுக்கு அந்த கஷ்டமாக இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா மேம், அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாமரஸாக எந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ரொம்ப கோவமாக ரொம்ப ஆவேசமாக பேசணும். அடுத்த செகண்டே தான் புருஷன்கிட்ட பேசும்போது ஜீரோ எமோஷனில் அப்படியே ரொம்ப பொலைட்டாக ஹம்பிளாக பேசணும். அந்த இடத்துலலாம் அவங்க வந்து நிறைய இடத்துல தேட்டரில் அவங்களுக்கு அப்ளாஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். அதுக்கப்புறமேட்டு ஃபகத் ஃபாசில் சார், ஸோ அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போவுமே அவர் வந்து நடிப்பில் அவங்க வந்து ஒரு தனி இடத்த வந்து பிடிச்சிருவாங்க. இந்த படத்துலையுமே அதை வந்து ரொம்ப அழகாக நடிச்சு கொடுத்துருக்கா. பட் ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டில் அவருக்கு வந்து மாஸ் சீன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் ரொம்ப கம்மியான நேரம் தான், 10 நிமிஷம் தான். பட் அந்த 10 நிமிஷத்துலேயே பயங்கர மாசாக வந்து காட்டிப்பாங்க. இந்த படத்தில் அவங்க வந்து கொஞ்சம் குவக்கியாக அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஒரு அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு அங்கங்கே மாஸ் சீன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப மேக்ஸிமம் போர்ஷனில் அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் குவக்கியாக தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா, அவங்க ஒரே ஒரு பாட்டுக்கு தான் வராங்க. பட் அந்த ஒரு பாட்டுலையுமே அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. பட் அவங்க நல்லா டான்ஸ் ஆக எபிலிட்டியை இந்த படத்தில் இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க போக மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு ஆபாசமாக தெரியல, ரசிக்கும்படியாக தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கு, அவருடைய மியூசிக்கில் எல்லா சாங்ஸுமே வந்து நல்லா இருந்தது. அந்த ஜாத்ராவில் நான் முன்னாடியே சொன்ன ஒரு மியூசிக் மட்டும் ஒரு டான்ஸ் ஒன்று நடிப்பாங்க, அந்த மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பிஜிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சாம் சிஎஸ் வந்து கூடுதல் பின்னணி இசைன்னு சொல்லிட்டு அவரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாகவே அவருடைய மியூசிக் தான் வந்து பிஜிஎம்மாக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தோட ஹைலைட்டான மூமெண்ட் எல்லாத்துலேயுமே அவருடைய மியூசிக்கோட டச்சு தான் தெரியுது. இன்ட்ரோ சீனு, ஜாத்ராவில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறமேட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய பிஜிஎம் வந்து தனியாக வந்து தெரியுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தெலுங்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். தெலுங்கில் ஒரு பிஸியான மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் டேரக்டர் சாரும் அல்லு அர்ஜுன் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. பட் இவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் அந்த ஒரு வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருடைய பிஜிஎம் மூலமாக. அவங்க அந்த பிஜிஎம்மில் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபயர் ஆகும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸு, இந்த படத்தில் வந்து எல்லா ஃபைட்டுமே வந்து நமக்கு ரசிக்கும்படியாக 4 கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் பீட்டர் ஹெய்னு, கேச்சா, அப்புறமேட்டு டிராகன் பிரகாஷ், நபாகண்டா சம்திங் 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரியான கமர்ஷியல் படத்துக்கு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து எங்கேயாவது நமக்கு பெருசுக்கு தெரிஞ்சாலும் படம் ஒர்க் ஆகாது. பட் எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே நமக்கு வந்து நம்புகிற மாதிரியான ஒரு கோரியோகிராஃப் பண்ணி ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அவ்வளோதான். நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த படத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சு நிறைய வந்து நெகட்டிவ் சொல்ல, இது எப்படி சாத்தியமாகும், இவ்வளோ பெரிய மரக்கட்டை, இதை வந்து நீ ஒரு லாரி 2 லாரின்னா பரவாயில்ல, டன் கணக்கில் வந்து பண்ணிங்கன்னா எங்கே இந்த மரலாம் விளையுது, இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கேள்விகள் அங்கங்கே வந்து எழும். அதை வந்து நெகட்டிவாக சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடத்தலுக்காக மகன் கடத்துவாங்க, செம்மகன் கடத்துவாங்க, இயற்கை வழிகளை அழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் யோசிச்சு இந்த படமே ஒர்க் ஆகாது. ஸோ நெகட்டிவாக சொல்லணும்னா இதையுமே நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஹேகந்தா கொஞ்சம் லேக் இருக்கும். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய சீன் வந்து அதெல்லாமே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்க்கு வந்து ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க. என்னதான் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் கொடுக்குற லீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் உள்ள டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் எல்லாம் இழுக்குறீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்து அந்த லீடில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்ட் 1 முடியும் போது பார்ட் 2க்கு ஒரு லீடு ஒன்று கொடுத்தாங்க, அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. பட் இந்த படத்தில் பார்ட் 3க்கு லீட் கொடுக்குறாங்க, அது ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி எனக்கு இந்த ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த புஷ்பான்ற கேரக்டரில் உள்ள எல்லா ப்ராப்ளமே முடிஞ்சிடுச்சு.
ஆனால் பார்த்திக்கு மறுபடியும் ஒரு லீட் வந்து கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காட்டுவாங்க, அது பாதியிலே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பட் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9/10. ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.